வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மார்ச் 21 பங்குனி 8. இன்றைய நாள் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நேர்குத்தாக சூரியனுடைய நேர்குத்து கதிர்கள் வரக்கூடிய ஒரு புவியியல் சார்ந்த ஒரு வானிலை நாள், சம இரவு பகல் நாள். இன்று நண்பகல் வாக்கில் சூரியனுடைய நேர்குத்து கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நேர்குத்தாக வர இருக்கிறது. வட அரைக்கோளத்தில் சூரியனுடைய நகர்வு இன்று முதல் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் நாம் எதிர்பார்த்த வானிலை மாற்றங்கள் இன்று முதல் தொடங்க இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் தெரிவித்திருந்தபடி மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களும் இன்று முதல் தொடங்க இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு என்ன, இன்று முதல் வானிலையில் ஏற்பட இருக்கும் மாற்றங்கள் என்ன, மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் எத்தகைய அளவில் இருக்கும் இன்று தொடங்கி என்ற அளவிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து குறைவழுத்த பகுதிகள் வடக்கு நோக்கி நகர்கிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கும் உயரழுத்த பிடி படிப்படியாக குறைய இருக்கிறது அல்லது விலக இருக்கிறது. இந்த சூரியனுடைய என்ட்ரி வட அரைக்கோளத்தில், அதாவது தமிழக நிலப்பரப்பு நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நெருக்கமாக அமைந்துள்ள பகுதி, சூரியனுடைய இந்த வட அரைக்கோளத்தின் மீதான நகர்வு நமது வானிலையில், நமது பகுதி சார்ந்த, அதாவது தமிழகம் சார்ந்த வானிலையில் வெகுவான மாற்றங்களை இன்று முதல் ஏற்படுத்த இருக்கிறது. தமிழகத்தினுடைய சராசரி வெப்பநிலை ஏற்கனவே நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் விரிவாக விளக்கி இருக்கின்றோம். 0.8 டிகிரி செல்சியஸ் வரை சராசரி கோடை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகரிக்கிறது. இதற்கான அறிவியல் பின்புலன்களை நாம் நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் விளக்கியிருக்கின்றோம். இன்று முதல் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கிழக்கு தென்கிழக்கு காற்றினுடைய நுழைவு கடலோர பகுதிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். நேற்றே நமது வாட்ஸ்அப் குழுவில் அதற்கான பதிவுகளை நாம் வெளியிட்டிருக்கின்றோம். மழை பொழிவிற்கான வாய்ப்புகள், முன்னோட்ட வானிலை விளக்கத்திலும் இதற்கான வாய்ப்புகள் பற்றியான விளக்கத்தினை, மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் பற்றியான விளக்கத்தினை ஏற்கனவே நாம் எதிர்பார்த்து விளக்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை தொடங்கி கிழக்கு திசையிலிருந்து தரைக்காற்று வலுவாக உள்நுழைய வளிமண்டல மேலடுக்கிலும் இது நீடிக்க, தென்கிழக்கில் இருந்தும் ஒரு சில வேளைகளில் கடலோர பகுதிகளில் சிற்சில தாழமுக்கங்கள் ஏற்பட்டு இந்த காற்று உள்நுழைதல் தீவிரமடைந்து வலுவடைந்து காற்று இணைப்புகள் நேற்று பகலில் உயர்ந்த வெப்பத்தின் காரணமாக மேலெழுந்த விரிவடைந்த காற்று குளிர்ந்து இந்த திடீர் மழைப்பொழிவை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நேற்று நாம் எதிர்பார்த்து இந்த வானிலை விளக்கத்தினை தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான கோடைகால மழைப்பொழிவு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் முதன்முறையாக இன்று அதிகாலை தொடங்கி பதிவாகி கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு தற்போதைய நிலையில் இந்த 2 மாவட்டங்களை முன்னிறுத்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், தெற்கு கடலோர பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், இங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்ததை விட நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பொழிவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் மிதமான மழைப்பொழிவையை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இந்த வெப்பச்சலனம் மழைப்பொழிவு சற்று வலுவான மழைப்பொழிவாக ஆங்காங்கே கனமழை பொழிவாக ஏற்பட்டு விலகி மீண்டும் ஏற்பட்டு விலகி வருகிறது. இந்த சூழல் அநேக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் நாம் எதிர்பார்த்தோம்.
அதாவது மேகமூட்டமான வானிலை ஏற்படும் பனிப்பொழிவினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் என்ற நமது எதிர்பார்ப்பு தற்போதைய நிலையில் உண்மையாகிக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என பார்க்கையில் நாம் முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்திருந்தபடி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு காற்றினுடைய வருகை வலுவாக அதாவது வளிமண்டல கீழடுக்கில் நீடிக்கும். மேலடுக்கில் உயரழுத்த பகுதியினுடைய விளக்கம் தொடரும். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு இந்த வானிலை மாற்றங்கள் நீடிக்கும். மீண்டும் உயரழுத்த பிடியினுடைய பிடி சற்று இந்த ஏப்ரல் முதல் வாரம் வரை சற்று நீடிக்கக்கூடும். முதல் வாரத்திற்கு பின்னர் இந்த உயரழுத்தம் முற்றிலுமாக விலகி கிழக்கு தென்கிழக்கில் இருந்து அல்லது தெற்கில் இருந்து காற்று தமிழக நிலப்பரப்பு நோக்கி உள்நுழைய தொடங்கும். இதன் விளைவாக மீண்டும் வானிலையில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு மீண்டும் ஏப்ரல் 2வது வாரத்திற்கு பின்னர் வலுவான வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் மீண்டும் துளிர்விடத் தொடங்கும் என்பதே நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தின் சுருக்கமாகும். இந்த வகையிலேயே வானிலை தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மழைப்பொழிவு நிச்சயமாக நாம் எதிர்பார்த்தபடி வெப்பச்சலன மழைப்பொழிவு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு 10 முதல் 15% அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்களில் கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவினுடைய தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடும். அதாவது பொதுவாக வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலான ஆண்டுகளில் உள் மாவட்டங்களில், மேற்கு மத்திய மாவட்டங்களில், தெற்கு உள் மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். இந்த ஆண்டும் அது நீடிக்கும். அதே நிலையில் கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடும் என நமது வானிலை விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். இது கடந்த ஆண்டுகளை விட கூடுதல் மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்ற நிலை இருக்கக்கூடும். இன்றைக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இங்கெல்லாம் வானிலை வழக்கத்தை விட பனிப்பொழிவு குறைந்த வானிலையாகவும் மேகமூட்டம் நிறைந்த அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் வானிலையாகவும் அமையக்கூடும். ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படும். தற்போது டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நிலை தெற்கு மாவட்டங்களில் இன்று முற்பகல், பிற்பகல், இன்று மாலை, இரவு என்ற நிலையில் இந்த மழைப்பொழிவு தெற்கு நோக்கி தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடையோடி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடும். பெரும்பான்மையாக மேகமூட்டமான வானிலை அவ்வப்போது தென்படக்கூடும் என்று நமது இந்த வானிலை விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். இந்த வானிலை அமைப்பு சிற்சில மாற்றங்களுடன் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். எனவே வெப்பச்சலன மழைப்பொழிவு மற்றும் அதன் தீவிரம் குறித்தான அடுத்தடுத்த விளக்கங்களுடன் மீண்டும் மற்றொரு வானிலை விளக்கத்தில் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.